எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அருண் பேசுகிறேன். பாஸ்ட் 20 இயர்ஸாக வேரியஸ் இன்ஜினியரிங் காலேஜஸில் ஒர்க் பண்ண அனுபவம் எனக்கு இருக்குது. ஸோ அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்னுடைய லாஸ்ட் 3 இயர்ஸ் கட் ஆஃபை கம்பேர் பண்ணி அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பாஸ்ட் 3 இயர்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் இந்த வீடியோவில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ இப்போ +2 முடிச்சுட்டு அட்மிஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போகலாமா, இல்லை வந்து கவுன்சிலிங்கில் இருந்தே வெயிட் பண்ணி நம்ம சென்னை இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த வீடியோவில் தெரியும். ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கணிக்க முடியும். ஸோ அதனால் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸோடைய கட் ஆஃப் நம்ம எடுத்திருக்கோம். 2021, 22, 23. ஸோ அதனுடைய ஆவரேஜ் கட் ஆஃப் எடுத்திருக்கோம். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த காலேஜில் டார்கெட் பண்ணுற டிபார்ட்மெண்ட் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது வந்து நம்மளால் கண்டிப்பாக 100% சொல்ல முடியும். ஸோ இந்த காலேஜில் டோட்டலாக 14 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. 14 டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த காலேஜில் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஓசி கேட்டகரிக்காக பார்க்கும்போது 2021 193.095, 22 195.5, 23 195.5. ஸோ இதனுடைய ஆவரேஜ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 194.698. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஆல்மோஸ்ட் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் 194.698க்கு மேலே இருந்தால் தான் நமக்கு இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில காலேஜஸில் கட் ஆஃப் மார்க் வந்து 22 விட 23ல் குறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி காலேஜஸாக இருந்ததுன்னா 194 விட கம்மியாக இருந்தாலும், சப்போஸ் ஒரு மார்க் கம்மியாகவோ இல்லை 2 மார்க் கம்மியாகவோ இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காலேஜில் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 21 93.095, 22 195, 23 பார்த்தீங்கன்னா 195.5. ஸோ இந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்ட் வெர்ஷனாக இருக்கிறதுனால இந்த கட் ஆஃபை விட கம்மியாக இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிமிலர் மேனர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் 14 டிபார்ட்மெண்ட்ஸ் நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 192.453, ECE டிபார்ட்மெண்ட் 192.087, கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு 192. இதில் வந்து இந்த 2021 நாட் அப்ளிகபிள் போட்டிருக்கேன். பிகாஸ் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணது 2022 தான். ஸோ அதனால் வந்து இதனுடைய கட் ஆஃப் மார்க் 192 ஆவரேஜ் எடுக்கும்போது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதனுடைய ஆவரேஜ் கட் ஆஃப் 191.988. ஸோ நெக்ஸ்ட் சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் 191. ஸோ நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் 190.603. ஸோ இசிஇயில் 2 புது டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் 190 அண்ட் அனதர் ஒன் இஸ் VLSI டிசைன் 190. ஸோ ஆல்மோஸ்ட் இசிஇ அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்னுடைய எல்லா சீட்ஸுமே 190 கட் ஆஃப்லே இந்த காலேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ இதிலிருந்து இது ஒரு பெஸ்ட் காலேஜ் என்பதை நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் காலேஜ் 188.812, பயோமெடிக்கல் 187.920, and mechatronics engineering 187.193, mechanical engineering 184.732, civil engineering 177.230. ஸோ ஓசி கேட்டகரியில் இந்த காலேஜுக்கு லோயஸ்ட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் 177.230. இதே மாதிரி நம்ம பிசி கேட்டகரிக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது என்னென்னா, இந்த க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸால் அட்ராக்ட் பண்ணப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ். பிகாஸ் இசிஇ பேஸ்டு டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ இன்க்ளூடட் இசிஇ டிபார்ட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரியில் ஆவரேஜ் கட் ஆஃப் 192.652, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 190.667, ECE டிபார்ட்மெண்ட் 190.050, and artificial intelligence and machine learning 190.500, information technology 190.667, computer science engineering cyber security பார்த்தீங்கன்னா 189.250. So computer science and business system 189.410,
ECEல Advanced Communication 188.50. ஸோ VLSI Design 188.00. ஸோ இப்படி பார்க்கும்போது BCல லாஸ்ட்டாக இருக்கிற கட் ஆஃப் வந்து 173.240. ஸோ இந்த 173.240 மேலே இருக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலேஜ் வந்து ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கவுன்சிலிங்லேயே கிடைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BCM அண்ட் MBC கேட்டகரிக்கு அதனுடைய கட் ஆஃப் மார்க் ஆவரேஜ் கட் ஆஃப் லாஸ்ட் 3 இயர்ஸோடு அது என்னன்றது பார்க்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதுவுமே 192.67 BCMக்கு. அடுத்து சைபர் செக்யூரிட்டி செகண்டாக அப் பண்ணியிருக்காங்க 190. நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் 189.425. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 189.312. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா 189.085. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் 188.810. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் VLSI டிசைன் 188.5. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் 188.167. ECE டிபார்ட்மெண்ட் 186.50. ஸோ இப்போ BCM கேட்டகரியில் லோயஸ்ட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 172.250. ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த காலேஜில் ஒரு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. சப்போஸ் ECE அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வேணும்னா 186.50க்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு MBC கேட்டகரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 192.132. ஸோ இங்கே கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா BCMல 192.167. இங்கே பாருங்கள் 192.137. எது MBCக்கு. ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BC கேட்டகரியில் ஆல்சோ 192.652ல் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ என்னென்னா BC, BCM அண்ட் MBC 3 கேட்டகரிக்குமே ஆல்மோஸ்ட் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 192ல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி 187.250. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் 188.952. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 188.50. நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் 186.667. ECE டிபார்ட்மெண்ட் 187.557. அதில் VLSI டிபார்ட்மெண்ட் 182. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் 186.477. ECEலே அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிக்கு 187.50. ஸோ இப்படி பார்க்கும்போது வந்து லோயஸ்ட் கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா VLSI டிசைனில் 182 இருக்குது. ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ECEக்கு லோயஸ்ட் கட் ஆஃப். நெக்ஸ்ட்டு இந்த காலேஜினுடைய லோயஸ்ட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 164.50 ஃபார் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஸோ MBC கேட்டகரியில் நீங்கள் லோயஸ்ட் கட் ஆஃப் என்னன்னா 164.50. இந்த மார்க் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த காலேஜில் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து SC அண்ட் SCA. ஸோ SC அண்ட் SCAக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கட் ஆஃப் 177.255. கம்ப்யூட்டர் சயின்ஸில் சைபர் செக்யூரிட்டி 175.240. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 174. ஸோ இப்போ எல்லா ஸ்லைட்ஸ்லையுமே நம்ம வந்து டிபார்ட்மெண்ட்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்னா அதனுடைய கட் ஆஃப் மார்க்கை ஷார்ட் பண்ணி ஹையஸ்ட்டில் வந்து டாப்பில் இருக்கும், லோயஸ்ட் கட் ஆஃப் வந்து பாட்டமில் இருக்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ECE ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபார் SC கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கட் ஆஃப் 161. ஸோ 161 கட் ஆஃப் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ லோயஸ்ட் கட் ஆஃப் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் SC கேட்டகரியில் 159.003. ஸோ இதே மாதிரி சிமிலராக வந்து பார்க்கும்போது SCAல வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்னுடைய கட் ஆஃப் 159.560. சைபர் செக்யூரிட்டிக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது 160.913. ஸோ சிமிலர் மேனர் இதனுடைய SCA கட் ஆஃப் வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இதில் லோயஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 இருக்குது. சில இடங்களில் நான் வந்து டேஷ் போட்டிருக்கேன். அதனுடைய மீனிங் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் அவைலபிள் சீட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகாத பட்சத்தில் ஃபைனல் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங்கில் ரெப்ரசன்ட் பண்ணலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் டேஷ் போட்டிருப்போம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலான்னா
கடைசியாக இருக்கிற ஒரு கட் ஆஃப் மார்க்கை வச்சுக்கிட்டு நீங்கள் எஸ்சியோட கம்பேர் பண்ணி ஸோ அதை விட உங்களுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் ஒரு மிடில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா டெஃபினட்டாக இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஓவரால் சம்மரியை நம்ம பார்க்கும்போது ஓசி கேட்டகரிக்கு 177 மினிமம் மார்க் இருந்ததுன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைக்கும். நெக்ஸ்ட் பிசிக்கு பார்த்தீங்கன்னா 173.240, பிசிஎம்க்கு 172.250, எம்பிசி 164.500, எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 159.003, எஸ்சிஏ கேட்டகரிக்கு 130. ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் கேட்டகரி வைஸ் நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு இந்த காலேஜை வந்து நீங்கள் சீக்வன்ஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக கவுன்சிலிங்கில் உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். எல்லா காலேஜஸை பற்றியும் கரெக்டாக அனலைஸ் பண்ணி கவுன்சிலிங்களுடைய சீக்வன்ஸை அலாட் பண்ணி ஒரு நல்ல காலேஜில் நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஸோ இந்த வீடியோஸ் இதே மாதிரி இன்னும் நல்ல காலேஜஸோடைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ட்ரை டு வாட்ச் திஸ் வீடியோ அண்ட் ஃபார்வர்ட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.